நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. சர்ஃபைரா சூரரை போற்று படத்தோட ரீமேக். ஆல்ரெடி சூரரை போற்று இங்கே பெரிய ஹிட் ஆனதுக்கப்புறம் அதை டப் பண்ணி அங்கே உடான்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணாங்க. அப்போவே அது வந்து மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. ஆனால் அதற்கப்புறம் இப்போது ரீமேக் பண்ணி சர்ஃபைரா அப்படிங்கிற பேரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுட்டு வந்துட்டுருக்கு. பொதுவாகவே ரீமேக் அப்படின்னாலே எனக்குள்ளே ஒரு பயம், ஐயோ ரீமேக் ஏதாவது அவங்க கல்ச்சருக்கு மாற்றுறேன், அவங்க லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றுறேன் அப்படின்னு போயிட்டு கெடுத்து வச்சுருவாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. தேட்டரில் போய் சர்ஃபைரா டைட்டில் கார்டு வர வரைக்குமே எனக்கு அந்த பயம் தொத்திக்கிட்டே தான் இருந்தது அப்படின்னு தான் சொல்லியாகணும். படம் எப்படி இருக்கும் அப்படின்ற பயம் போய் அதற்கப்புறம் ஒவ்வொரு கேரக்டரும் எப்படி இருக்கும் அப்படின்ற பயம் அடுத்தடுத்து எனக்கு தொத்த ஆரம்பிச்சுது. அப்பர்ணா பாலமுரளி இங்கே அவ்வளோ அற்புதமாக அவ்வளவு ஆழ்ந்த அந்த நடிப்பை வந்துட்டு படம் ஃபுல்லாக வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. அந்த அளவுக்கு ரியாலிட்டியாக இருக்கும். அங்கே இதே கேரக்டரை ராதிகா மதன் அப்படின்ற ஒரு ஆக்ட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆக்ட்ரஸ் அந்த ஸ்க்ரீனில் வந்த உடனே எனக்கு ஒரு பயம், என்ன இது லுக்காகவே வந்துட்டு இவங்க சாட்டிஸ்ஃபைடாக இல்லையே, இவங்க வந்துட்டு ஒரு கிளாமரான ஒரு லுக்கில் இருக்காங்களே, ஸ்லிம்மாக இருக்காங்களே, ரியாலிட்டியாக ஒத்து போகுமா அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. பட் படம் போக போக அந்தளவுக்கு அந்த கேரக்டரில் அவங்க பொருத்தமாகவே அமைஞ்சிருந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே, அதாவது வந்துட்டு இங்கே ஊர்வசி மேம் பண்ணியிருந்த கேரக்டர் அங்கே சீமா பிஸ்வாஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய கேரக்டர்கள் வந்துட்டு வெவ்வேறு ஆளுங்கள் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எல்லா கேரக்டருமே ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. பொதுவாக இந்த பயோபிக் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்தால் நிறைய இடத்துல வந்துட்டு வேறுபடுவாங்க. அதாவது வந்து ஒரு மோட்டிவேஷனல் மியூசிக் போடுறதா இருக்கட்டும், இல்லை மோட்டிவேஷனலாக டைலாக் வச்சு சீன் வைக்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி பொதுவாக பயோபிக் அப்படின்னாலே ஹிந்தி சினிமாவில் நிறைய பயோபிக்ஸ் வரும். அந்த பயோபிக் எல்லாமே இந்த மாதிரி மியூசிக், மோட்டிவேஷனலாக டைலாக், மோட்டிவேஷனாகவே தனியாக ஒரு சீன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் அந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லாமல். ஆனால் இந்த பயோபிக்கும் இப்படி தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருந்தது. ஏன்னா சூரரை போற்றுல அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எந்த ஒரு சீனுமே இருக்காது. கதை எதை நோக்கி போகுது, அதாவது அவன் சொந்தமாக ஒரு ஃப்ளைட் வாங்க போகிறான். அதாவது நெடுமாறன் ராஜாங்கம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் சொந்தமாக ஒரு ஃப்ளைட் வாங்க போகிறான். அதில் ஏழை எளிய மக்களும் அதில் பயனடைய போகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு ஒன்லைன் இதிலேருந்து எங்கேயுமே வேறுபட்டு அந்த ட்ராக் மாறாமல் படம் ஃபுல்லாக இந்த பயோபிக் இந்த கதையை நோக்கி மட்டுமே தான் போய்கிட்டு இருக்கும். எந்த ஒரு இடத்துலையுமே தேவையில்லாமல் ஒரு மோட்டிவேஷ்னல் சீனோ மோட்டிவேஷ்னலாக ஏதாவது ஒரு டைலாகோ வரவே வராது. அதே மாதிரியே ஹிந்திலையும் அப்படியே இருந்தது. ஒரு மாற்றமுமே இல்லாமல் டைலாக் முதற்கொண்டு அப்படியே இருந்ததுனால தான் இந்த சர்ஃபைரா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அப்படின்னே சொல்லி ஆகணும். சூரரை போற்றுக்கும் சர்ஃபைராக்கும் என்னென்ன இடத்துல வித்தியாசங்கள் இருந்துச்சு அப்படின்றத பார்க்கணும். சூரரை போற்று அதாவது வந்துட்டு கல்ச்சராகவே சூரரை போற்று ஒரு தமிழ் படம். ஸோ இங்கே மதுரை பேஸ்டில் வந்துட்டு அந்த செட்டப் அமைஞ்சிருக்கும். அதாவது வந்துட்டு அந்த பிளாட்டும் சரி அந்த செட்டப்பும் சரி ஒரு மதுரை பேஸ்டில் அமைஞ்சிருக்கும். அங்கே ஒரு மகாராஷ்டிரியனா வீரை காட்டியிருப்பாங்க. வீர் அதாவது அக்ஷய்குமார் அவர்களை வந்துட்டு ஒரு மகாராஷ்டிரியனாக காட்டியிருப்பாங்க. இங்கே வந்து ஒரு மதுரைக்காரனாக வந்துட்டு நம்ம சூர்யா அவர்கள் நெடுமாறன் ராஜாங்கம் அவர்களை காட்டியிருப்பாங்க. இன்னொரு இடத்துல வேறுபட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா எமோஷன்ஸ். பொதுவாகவே தமிழ் சினிமாவும் சரி தெலுங்கு சினிமாவும் சரி பாலிவுட் சினிமாவும் சரி எமோஷன்ஸில் வேறுபட்டுகிட்டே இருப்பாங்க. அதை வந்துட்டு தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோ ஒரு வில்லனை எட்டி உதைக்கிறானோ இல்லை அடிக்கிறானோ அவன் 50 அடி தள்ளி போய் விழுவானா, தெலுங்கு சினிமாவில் 100 அடி தள்ளி போய் விழுவான், பாலிவுட்டில் 150 அடி தள்ளி போய் விழுவான். இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஃபைட் சீனுக்கே எப்படின்னா எமோஷன்ஸாகவும் அதே மாதிரியே தான். இங்கே கொஞ்சமாக அழுகிறாங்க அப்படின்னா அங்கே இன்னும் கொஞ்சம் கத்தி அழுவாங்க, பாலிவுட்டில் இன்னும் கொஞ்சம் கத்தி அழுவாங்க. இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் இந்த சூரரை போற்றுலையுமே நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதாவது ஊர்வசி மேம் வந்துட்டு ரொம்ப சட்டிலாக அழுதுருப்பாங்க அப்படின்னா அதே சீனை அங்கே சர்ஃபைராவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அழுது பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இது எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, இது வந்து கிரிஞ்ச் அப்படின்னு சொல்ல விரும்பலை. அங்கே இருக்க ஆடியன்ஸ்க்கு அதுதான் எமோஷன். அங்கே இருக்கவங்க அவ்வளோதான் வெளிப்படுத்துவாங்க. அங்கே நார்மல் பீப்புளுமே அப்படி தான் வெளிப்படுத்துவாங்க. நார்மலாக எல்லாருமே சத்தமாக தான் பேசுவாங்க. ஸோ அங்கே இருக்க ஆடியன்ஸ்க்காகவும் அங்கே இருக்க அந்த ஒரு கல்ச்சருக்காகவும் தான் படம் அப்படி இருந்தது. இதனால் வந்து இல்லை இங்கே சூரரை போற்றுல ஒரு ரியாலிட்டி இருந்தது, சர்ஃபைராவில் அது இல்லை அப்படி போன்ற கருத்துக்களை வந்துட்டு நீட்டாகவே தவிர்த்துட்டு போயிடலாம். அடுத்தது இதே எமோஷன்ஸ்குள்ளே தான் இன்னொரு விஷயம் வரும். அதாவது வந்துட்டு பரேஷ் ராவல், இங்கே பரேஷ் ராவல் அதே கேரக்டர் தான் பண்ணியிருந்தார். அதே பரேஷ் ராவல் தான் பாலிவுட்டில் சர்ஃபைராலுமே அந்த கேரக்டரை பண்ணியிருந்தாங்க. அதாவது வந்துட்டு வில்லன் பண்ணியிருந்தார்ல அவர் தான். இங்கே ஒவ்வொரு இடத்துலையுமே வில்லனிசம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது. அதாவது நெடுமாறன் ராஜாங்கம் அவர்களுக்கு ஒரு தடையாக வந்துட்டு பரேஷ் ராவல் இருந்துகிட்டே இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு கன்வே ஆகிருக்கும் இந்த சூரரை போற்றல. ஆனால் அவங்களே அங்கே பாலிவுட்டில் சர்ஃபைராவில் இவர் வந்து ஒரு வில்லன், ஒரு வில்லத்தனத்தை காட்டுவார், இவர் வந்து வீர் மாத்திரேவை அதாவது அக்ஷய்குமாரை வளரவே விடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற அந்த இன்டென்ஷன் நிறைய இடத்துல வெளிப்படும். உதாரணத்துக்கு இங்கே நெடுமாறன் ராஜாங்கமாக ஒரு இடத்துல அடித்து கீழே படுக்க வைப்பாங்க.
அந்த சீன் அங்கேயே கட் ஆயிரும். அங்கேருந்து பரேஷ் ராவல் திரும்பி நடந்து போயிடுவார் அந்த இன்டர்வலுக்கு அப்புறம். ஆனால் அங்கே வீர் மாத்திரையை வந்துட்டு அடிப்பாங்க, கன்னத்தில் போட்டு மிதிப்பாங்க. அந்த இடத்துல மேலே இருந்து பரேஷ் ராவல் அவர்கள் அக்ஷய்குமார் அவர்களை வந்துட்டு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் சிரிப்பார், கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துட்டே இருப்பார். இன்டென்ஷனாக பார்ப்பாங்க, பிஜிஎம் ரைஸ் ஆகும். அப்புறம் லைட்டாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அந்த பரேஷ் ராவல் அங்கேருந்து நடந்து போவாங்க. இந்த மாதிரி நிறைய க்ளோஸ்அப் ஷாட்ஸ் அந்த வில்லனுக்கு வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த வில்லத்தனத்தை காட்டணும் அப்படின்னு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே எப்படி பிரகாஷ் ராஜ் அண்ட் விஜய், ரஜினி அண்ட் ரம்யா கிருஷ்ணன் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு எபிக் அந்த கிளாஷ் இருந்திருக்குல்ல கில்லி படையப்பன், அதேமாதிரி பரேஷ் ராவல் அண்ட் அக்ஷய்குமாருக்கு ஆல்ரெடி ஒரு படத்தில் வந்து ஹீரோ அண்ட் வில்லனாக நடிச்சிருக்காங்க. அதனால் இந்த படத்தில் மறுபடியும் அவங்க வராங்க அப்படிங்கும்போது அந்த ஆடியன்ஸ்க்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். இது என்ன தான் வேறு கதை, இது என்ன தான் ஒரு பயோபிக், இது என்ன தான் ஒரு ரீமேக் அப்படின்னு இருந்தாலும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். இவர் ஹீரோ இவர் வில்லனா அப்போ எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வர ஆடியன்ஸ்க்காக தான் இந்த சின்ன சின்ன விஷயங்களையும் ஆட் ஆன் பண்ணியிருந்தாங்க. பட் எவ்வளோ தான் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை ஆட் ஆன் பண்ணியிருந்தாலும் எந்த இடத்துலையுமே சுதா கொங்காரா அவர்கள் காம்ப்ரமைஸ் ஆகவே இல்லை. ஏன்னா நான் பயந்தது ஒரு இடம், சூரரை போற்று படம் வந்தப்போ அந்த படத்தை ஹிந்தியில் டப் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹிந்தியில் டப் பண்ணி அங்கே டப்பிங் ரைட்ஸ் விற்கணும், அந்த சேட்டலைட் ரைட்ஸ் அங்கே போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபைட் சீன் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்துட்டு அந்த பேக்கரி வச்சுருப்பாங்கல்ல பொம்மி அபர்ணா பாலமுரளி அவங்களோட பேக்கரி பக்கத்தில் ஒரு ஒயின் ஷாப் இருக்கும். அந்த ஒயின் ஷாப்புக்கு அங்கே வந்து ஒரு சண்டை நடக்கும். அந்த சண்டையில் சூர்யா அவர்கள் போய் ஈடுபட்டு ஒரு ஸ்டைலாக வந்துட்டு ஒரு ஃபைட் சீன் வச்சுருப்பாங்க. அது தமிழில் வரவே வராது. அதை ஹிந்தியில் டப்பிங் ரைட்ஸ் விற்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சீனை ஆட் பண்ணி ஹிந்தியில் டப்பிங் ரைட்ஸ் விற்றுருப்பாங்க. ஹிந்தியில் டப்பிங் ரைட்ஸ்க்காகவே அதை ஆட் பண்ணியிருக்காங்களே, அப்போ ஹிந்தியில் ரீமேக் பண்ணால் ஒரு 3 ஃபைட் சீனாவது வச்சுருப்பாங்கல்ல. ஒரு பாட்டாவது ஏதாவது கொஞ்சம் கிளாமரஸாவோ இல்லை ஒரு பாட்டாவது ஏதாவது ஒரு ஐட்டம் சாங் எங்கேயாவது வந்துடாதா, ஏன்னா வந்துட்டு மலையெல்லாம் காட்ட போகிறாங்கல்ல, ஸோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு சாங் வந்துருமோ அப்படின்ற மாதிரி நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். பட் ஒரு இடத்துல கூட கிளாமரஸாக ஒரு சீன் கூட இல்லை, ஒரு ஐட்டம் சாங் இல்லை, ஒரு இடத்துல கூட அந்த ஃபைட் சீன் கூட இல்லவே இல்லை. இங்கே எந்த அளவுக்கு ஒரு ரியலிஸ்டிக்காக இருந்ததோ அதே அளவுக்கு தான் ஹிந்தியில் சர்ஃபேராவும் ரியலிஸ்டிக்காக இருந்தது. இன்னொரு மேஜரான ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, நீங்கள் தமிழில் எடுக்கிறோம் சூரரை போற்று எடுக்கணும்னா உங்களுக்கு நிறைய முகங்கள் தெரியும். ஒரு கேமரா ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா ஃபோக்கஸ் கூட சூர்யா அவர்களுக்கு மட்டும் இருக்காது, பின்னாடி இருக்கிற வந்து கேகே அவர்களுக்கு இருக்கும், பின்னாடி இருக்கிற விவேக் பிரசன்னா அவர்களுக்கு இருக்கட்டும், கருணாஸ் அவர்களுக்கு இருக்கட்டும், அபர்ணா பாலமுரளி, ஊர்வசி அண்ட் சூர்யா அவர்களோட அப்பா கேரக்டராக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்துட்டு ஃபோக்கஸ் போயிட்டே இருக்கும். எல்லாருமே ஃபோக்கஸ்டாக நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு கேரக்டரும் தனித்தனியாக பேசப்படும். ஆனால் ஹிந்தியில் சர்ஃபேராவை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே அக்ஷய்குமார் அவர்களுக்கு தான். நீங்கள் எந்த ஃப்ரேம் எடுத்து பார்த்தாலும் அக்ஷய்குமார் அவர்கள் மட்டும்தான் நமக்கு தனியாக தெரியவார். அக்ஷய்குமார் அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் நமக்கு தனியாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அக்ஷய்குமார் மட்டும்தான் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிட்டே இருப்பார். சின்ன சின்ன டைலாக்ஸ் கூட கட் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது கேகே அவர்களுக்காக இருக்கட்டும், அங்கே விவேக் பிரசன்னா பண்ண அந்த கேரக்டர், இங்கே ஹிந்தியில் பண்ண கேரக்டருக்கு சில டைலாக்ஸ்லாம் கூட கட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்துட்டு அக்ஷய்குமார் அவர்கள் மட்டுமே தான் ஸ்க்ரீனை ஹோல்ட் பண்ணிட்டே இருக்காரு. இதுவும் மேபி பாலிவுட் ஆடியன்ஸ்க்காக கூட இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்சஸ் இந்த படத்தில் இருக்குது. முக்கியமாக அங்கே வந்துட்டு கழுத ஃப்ளைட் வாங்க போகிறதுக்கு லோன் கேட்டு வந்தவன் நீதாண்டா அப்படின்ற ஒரு டைலாக் வச்சு ஒரு சீனே வரும். அதாவது வந்து தேட்டரில் போய் லோன் கேட்பாங்க. அந்த சீன்லாம் வெறும் வாய்ஸ் ஓவர்ஸில் அங்கே கன்வே பண்ணிட்டு போயிட்டாங்க. மேபி அங்கே அந்த ஸ்க்ரீன் 2 hours 30 minutes முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சில சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் நான் ரொம்ப எதிர்பார்த்து போனது என்ன அப்படின்னா, சூரரை போற்று படத்தோட மியூசிக்லாம் அங்கே வருமோ அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்து போயிருந்தேன். பட் ஒரு இடத்துல கூட சூரரை போற்று படத்தோட மியூசிக் இங்கே சர்ஃபேரால் யூஸ் பண்ணப்படவே இல்லை. மொத்தத்தில் சர்ஃபேரா எப்படி இருக்குது அப்படின்னா, சூரரை போற்று எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, சூரரை போற்றை தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கோ இந்த சர்ஃபேரா படத்தை தேட்டரில் போய் பார்த்தா கண்டிப்பாக சூரரை போற்று மாதிரியே அப்படியே ஒரு அழகான ஒரு பயோபிக் படமாக தான் இந்த சர்ஃபேரா படம் இருக்கும். கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி.